நல்ல ஹெல்த்தியான ஒரு சத்து மாவு கேக் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் சத்து மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் வாங்கினது. இப்போது ஒரு 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து 3 முட்டையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சீனி கரைஞ்சி வர வரைக்கும் ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துகிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சலிச்சிட்டு. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சும்மா சாதாரண பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு பீட்டராலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றிட்டு நான் அவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்தோன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக் ரெடி. இப்படி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.